ஹையர் எஜுகேஷன் டுடே நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் போலி டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் பரவிட்டு இருக்கு. 2023 இதே மாதிரி ஒரு போலி நோட்டிஃபிகேஷன் பரவுச்சு. கடந்த ஆண்டே ஆசிரியர்கள் இந்த போலி தகவலை தீவிரமாக பரப்பிட்டு இருந்தாங்க. இந்த தகவலை பற்றி நாமளும் பேசியிருந்தோம். அதே போல இந்த ஆண்டும் பரவிட்டு இருக்கு. ஏன் இப்படி நடக்குது? அது இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முந்தி ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் ஒரு 20 வருடங்களுக்கு முந்தைய 23 வருடங்களுக்கு முந்தைய செட்டு நெட்டுலாம் முடிச்சுட்டு வேலை கிடைக்காத காத்துட்ருக்குறாங்க. அவங்க பெரிய ஏமாற்றம்னு சொல்ல விரும்பல, அவங்க காத்துட்ருக்குறாங்க. நேர்மையாக போடுவாங்க, காசு கொடுக்காத போகலான்ற மாதிரி அவங்க காத்துட்ருக்குறாங்க. ஏன் அவங்களுக்கு இத்தனை ஆண்டுகளாக பணி கிடைக்காம இருக்கு? இல்லை, பணி கிடைக்காததுன்றது பார்த்திங்கன்னா அவங்களோட நேர்மையாக இருக்கலாம். கிராமப்புறங்கள்லேருந்து வந்திருப்பாங்க, அவங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லாத இருந்திருக்கலாம், பணம் கொடுத்து போகிற அளவுக்கு இல்லை, அல்லது அவங்க பணம் கொடுக்க விருப்பம் இல்லைன்னு கூட வச்சுக்கலாம். அதை தான் பாராட்டணுமே தவிர ஏன் கிடைக்கலன்றதை நம்ம சொல்லக்கூடாது. இப்போ அந்த மாதிரி ஆசிரியர்கள், அவர்களும் ஆசிரியர்கள், சில பேர் ஆசிரியர்கள் இருக்காங்க, இவ்வளோ காலமாக பொறுமையாக காத்துட்ருக்காங்கன்னா அவங்க ஆசிரியர்களாக தான் இருக்க முடியும், வேறு எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ அவர்கள் இதை ஒரு ஆர்வத்தில் இதை வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னால் பரவாயில்ல. அவங்க இதை இனிமேல் டிஆர்பி கால்ஃபர் பண்ணணுன்னு அவங்க அதை சொல்கிற விருப்பப்பட்டால் அது பரவாயில்ல, அதை நான் ஒத்துக்கிறேன், அது நல்ல விஷயம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த தகவலுமே உறுதிப்படுத்தாத சும்மாவே ஃபார்வர்ட் பண்ணுறாங்க, படிக்காது. இதுதான் நம்ம நிறைய தடவை சொல்லிகிட்டு இருக்கிறோம். சும்மாவே இவனுக்கு இதை வேறு பிழப்பு இல்லாத இதை ஃபார்வர்டு ஏதாவது வந்ததுன்னா அதை ஃபார்வர்ட் பண்ணுறது, படிக்காத ஃபார்வர்ட் பண்ணுறானுங்க அப்படின்றது தான் என்னோடய குற்றச்சாட்டு. என்ன படிக்க தெரியலன்றது தான். படிக்க தெரியல, இவங்க யாருமே ஆசிரியர்கள் கிடையாது. இதை ஃபார்வர்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா யாருமே ஆசிரியர்கள் கிடையாது. இவனுக்கு சும்மா ஏதோ ஃபார்வர்ட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அது அவ்வளோ தூரம் நல்லதாக தெரியல சார். டிஆர்பி அப்படிங்கிறது வர வேண்டியது தான், வந்தால் நிறைய பேருக்கு நல்லது தான். ஆசிரியர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த ஆர்வத்தில் தான் இவங்க இந்த மாதிரி பரப்பிட்டு இருக்காங்களா? இது போலி தகவல்னு தெரியாமல். அது டிஆர்பின்றது வருடம் வர வேண்டியது. வருடம் வர வேண்டியதுன்றது யாராவது கேட்டிருக்கீங்களா? நீங்கள் வந்திருக்கணும் அப்படின்றது நீங்கள் போட்டுறீங்க, அது போடுறது தப்புன்றதெல்லாம் ரெண்டாவது விஷயம். வருடம் வர வேண்டியது இந்த மாதம் வந்திருக்கணும்னு வச்சிங்க, அது யாரும் கேட்கவே இல்லையே. டிஆர்பி எதுக்கு ஏற்படுத்தப்பட்டதுன்ற ஜீவெல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஏற்கனவே நாங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். அதெல்லாம் பாருங்கள், இல்லாட்டி நீங்கள் கேளுங்க, இல்லை வீடியோ அந்த ஜீவெல்லாம் பாருங்கள். அதுபடியே ஏன் நடக்கலைன்றது கேள்வி கேளுங்க. அந்த கேள்வி கேட்க திராணி இல்லாத என்ன பண்ணுறீங்க? சும்மா அதை ஃபார்வர்ட் பண்ணுறது, டிஆர்பி வரும், வெள்ளிக்கிழமையான டிஆர்பி வரும், வாரம் டிஆர்பி வரும், வாரம் போன வாரம் வந்திருக்கும், இந்த நாளைக்கு வந்துடும், இன்றைக்கி வந்துடும் அப்படின்றது தேவையில்லாத வதந்திகள் பரப்பிட்டு தான் இருக்கிறாங்க. இது யார் செய்கிற வேலைன்னா படிக்காதவர்கள் செய்யலை வேலை, படித்தவர்கள் யாரும் இந்த வேலையை செய்யலை. அது ஆசிரியர்கள் இந்த வேலையை செய்ய மாட்டார்கள். ஆசிரியர்கள் யாரும் இந்த வேலையை செய்யலை. ஆசிரியர்களாக ஆக்கப்பட்டவர்கள் அல்லது சும்மா லஞ்சம் கொடுத்து வேலைக்கு வரலான்ற விருப்பப்படக்கூடிய அயோக்கியர்கள் தான் இந்த வேலையை செய்கிறது. அதுவும் பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த சும்மா நேற்று பிஹெச்டி முடித்தது, ஏபிசிடி தெரியாத நேற்று பிஹெச்டி முடித்ததெல்லாம் என்ன பண்ணுது, எப்போ டிஆர்பி ஏன் வந்தது அப்படின்றதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். டிஆர்பி அந்த ஜியோ பார்த்தவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரிஞ்சவங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்களாம் இருக்கிறாங்க. ஏபிசிடி தெரியாதவங்களாம் நேற்று திடீர்னு இன்றைக்கி இப்போ ரீசெண்டாக பிஹெச்டி முடிக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா படிச்சுட்டு வர்றது கிடையாது. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி இளைஞர்கள் யாருமே ஆசிரியர் பணிக்கு வர விருப்பப்படுறது கிடையாது. ஏன்னா ஆசிரியர் பணி அவ்வளோ மோசமாக நடந்துகிட்ருக்கு. ஆசிரியர்கள் அல்லாதவர்கள் தான் இங்கே அதிகம் செலுத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் அதிகமாக வர்றது கிடையாது. அப்போ படிக்காதவர்கள் தான் அதிகமாக இன்றைக்கி வராங்க. பிஹெச்டி சுலபமாக முடிச்சுட்டு வரலாம், லஞ்சம் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்றவங்க தான் இன்றைக்கி சமீப காலமாக வராங்க. அவர்களுடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. எடுத்தவொடனே டிஆர்பி அன்றைக்கி வரும், தினமும் அவங்க வாயில் தான் வருது. சிலபஸ்னால் என்னென்னு தெரியாது, வேறு எதுவுமே தெரியாது, ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே தெரியாது, வேறு நெட்டு செட்லாம் எதுவும் கிளியர் பண்ணுறது கிடையாது. சுலபமாக இருந்தால் கூட அதை முடித்த பெரியார் நான் சொல்ல விரும்பல, அது ஆர்வம் காட்டலை. எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் பிஹெச்டி முடிச்சுட்டு வந்துட்டேன், வேலை அன்றைக்கி கிடைக்கும், டிஆர்பி அன்றைக்கி போட போகிறாங்க. டிஆர்பி போட்டால் என்ன, போகலன்னா இவங்களுக்கு என்ன? சொன்னேன், பலகாலமாக இருக்கின்றார்கள். பலகாலம்னா 20-23 வருடங்களுக்கு மேலே கூட இருக்கிறாங்க. அவர்களுக்கு இல்லாத அக்கறை இவங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. புரியுதுங்களா? கல்வின்றது, அதாவது வேலைன்றது இவர்களோட உரிமையாக இருக்கலாம்.
கல்வின்றது எல்லாருடைய உரிமை. அதனால் தரமான கல்வி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆட்களை எடுக்காதீங்கன்னு தான் நாங்கள் சொல்ல முடியும். சார், ஏன் இவங்கெல்லாம் வார வாரம் வியாழக்கிழமை அடுத்த நாள் டிஆர்பி வருதுன்னு இதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க? வேறு வேலை இல்லை. இப்போ இந்த ஏன் வியாழக்கிழமை சொல்கிறாங்க நாளைக்கு வருது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, தமிழ் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸ் ஆகும். தமிழ் படம் மற்ற படங்களை பற்றி எனக்கு தெரியாது. வாரம் வெள்ளிக்கிழமை. ஆனால் இப்போல்லாம் நிறையா படங்கள் ரிலீஸ் ஆகுது, வெள்ளிக்கிழமை மட்டும் அதை வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி இவங்களும் அந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க போல இருக்கு. படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி வாரம் டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவாங்க. அது வெளியிடுறது தானே, அதுவும் படமும் வெளியிடுறதா இதுவும் வெளியிடுறது இல்லை. அதனால் வெள்ளிக்கிழமை வெளியிடுவாங்கன்னு நினச்சிக்கிறாங்க போல தெரியுது. அதனால தான் அதை அப்படி சொல்கிறாங்க போல தெரியுது எனக்கு. சார், இந்த டிஆர்பி ஜிஓ பற்றி சொன்னீங்க, ரெகுலேஷன்ஸ் பற்றி சொன்னீங்க, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுமா? ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கணுமா ஆசிரியர் பணிக்கு? ஆசிரியர் பணிக்கு வரவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், தப்பு இல்லை, தெரிஞ்சிருக்கணும் நியமம். தெரியலன்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஆசிரியர் பணிலாம் பெருசாக செய்ய முடியாது. தெரியலைன்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் தெரியலைன்னா, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியாதவர்கள் தான் இந்த மாதிரி படிக்காத ஃபார்வர்ட் பண்ணுறது. எதுவாக இருந்தாலும் சரி, காலேஜுக்கு வரக்கூடிய ஒரு சின்ன லெட்டராக இருந்தாலும் அதையும் வெளில ஃபார்வர்ட் பண்ணுறாங்க இல்லை. அதை படிச்சுட்டு ஃபார்வர்ட் பண்ணி தொலைங்கிறானா அதையும் செய்ய மாட்டானாங்க. என்னன்றது அது யாருக்குமே சம்மந்தம் கிடையாது. சம்மந்தமாக இருந்தால் ஓகே. எதுவுமே சம்மந்தம் இல்லாத ஏதோ எனக்கு தெரியுது இதை நான் அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி அனுப்பிடுறது. சரி அனுப்புறீங்க, சரி அதை படித்தா தொலைங்கிறானா அதுவும் செய்ய மாட்டானாங்க. படிக்கிறதே கிடையாது. படிக்கிற பழக்கன்றது இப்போ இருக்கக்கூடியவர்களுக்கு வர்றது கிடையாது. தெரியாது, படிக்க தெரியாது. உண்மையில் பார்த்தா படிக்க தெரியாது. ஒரே ஒரு விஷயம் தான் தெரியும், டிஆர்பி எப்போ வரும், இது மட்டும்தான் தெரியுமே தவிர எது வந்தாலும் சரி. நேற்று முடிச்சுட்டு வரேன், இன்றைக்கி வந்தானே டிஆர்பி வரலன்னு கேட்குறான். நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நின்னீங்கன்னா அந்த பஸ்ஸுக்கு போயிடுச்சு, அந்த பஸ்ஸுக்கு போயிடுச்சான்னு கேட்பாங்க இல்லைங்களா? ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா ட்ரெயின் போயிடுச்சா, எத்தனை மணி ட்ரெயின் போயிடுச்சான்னு கேட்பாங்க. அவசரமாக இருக்குன்னா தான் கேட்பாங்க, எப்போயுமே கேட்க போகிறது கிடையாது. அந்த மாதிரி இவனுக்கு வந்த உடனே டிஆர்பி எப்போ வரும் இதே பொழப்பாக இருந்தால் சரி, படித்து தொலைகிறானா அதையும் கேட்டு தொலைக்க மாட்டேறானாங்க. புதுசாக வரவங்களை நான் சொல்கிறேன். ஆசிரியர்கள் வேறு, ஆசிரியர்களோட குறை சொல்ல போகிறது கிடையாது. ஆசிரியர்கள் வேறு, அவர்கள் நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் நீங்கள் பணத்தை வாங்கிட்டு போட்டிங்கன்னா வரமாட்டாங்க. இன்றைக்கி முழுக்க பணத்தை வச்சுக்கிட்டு இது முன்னுதாரணங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இவங்களை மட்டும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. அப்படி லஞ்சம் இருந்ததுன்னா அப்படி இவனுங்களும் செய்யணும்னு அவசியம் இருக்காண்ணா? லஞ்சமாக கொடுத்து தான் வேலைக்கு போக முடியுது அப்படின்னா அதே மாதிரி தான் கொடுத்து எல்லாம் இப்போ போய் ஆகணும்னு அவசியம் எதுவும் கிடையாது. அதனால் இது ஒரு தவறான முன்னுதாரணமாக இருந்தால் அதே தவறு தான் செய்யணுன்றது அவசியம் கிடையாது. நேர்மையாக இருக்கிறவங்க நேர்மையாக தான் இருந்துகிட்ருக்குறாங்க. சில பேர் சலித்தனமாக இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறானுங்க. சார், இப்போ படிக்க தெரியாதவர்கள் தான் இந்த மாதிரி போலி தகவல்களை பரப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்க? ஆமாம், அவர்களுக்கு முழு நேர வேலையாக இதை வச்சுருக்கிறாங்க. வேறு படிக்க தெரியாது, அதனால் முழு நேர வேலையாக அதை வச்சுருக்கிறாங்க. டிஆர்பின்றது வருடம் வரணும், அதை கேளுங்க. நாங்கள் நிறைய தடவை சொல்லியிருக்கோம், நாங்கள் நிறைய தடவை கேட்டுட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் கேட்கலன்னு இல்லை, எல்லா தகவலும் கேட்டிருக்கிறோம். இதை மறுபடியும் கவர்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்குறோம், இங்கேயும் வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றோம். நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கிறோம், கேட்காதெல்லாம் கிடையாது. இவ்வளோ இருந்தால் வெளில பேசுகிறோமே. ஓகே சார், நன்றி சார். நன்றி.